கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் செல்லும் சாலையில் கல்லார் எனும் இடத்தில் அமைந்திருக்கிறது தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இந்த பழப்பண்ணை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு 125 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பழப்பண்ணையில் பல்வேறு அரிய வகை மரங்களுக்கான நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றின் மூலம் கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணை கடந்த 3 ஆண்டுகளாகவே மூடியே கிடக்கிறது. யானை வழித்தடம் என்று சொல்வது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பகுதியில் யானை வழித்தடம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பல பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாகி யானைக்கு உண்மையாகவே அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் இந்த பழப்பண்ணையை எந்த மிருகங்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் இந்த பழப்பண்ணை மிகவும் சிறப்பாக இயங்கி வந்தது. ஆனால் இப்போ யானை வழித்தடம் என்று சொல்லி இந்த கடந்த 3 வருடமாக பூட்டி வைத்து பொதுமக்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அதோடு அங்கே இருக்கிற நடப்படும் உற்பத்தி செய்யப்படும் இந்த நாட்டுகளை எல்லாம் கல்லார் மெயின் ரோட்டில் கொண்டு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. எனவே இந்த பழப்பண்ணையும் மேலும் இது சம்பந்தமாக நீதிபதி ஒரு ஆய்வு கமிட்டி அமைச்சு இந்த ஆய்வு கமிட்டி இந்த அறிக்கையின் மூலமாக அந்த பழப்பண்ணையை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யானைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை ஏதோ ஒரு சில காரணத்திற்காக யாரோ சிலர் எதிர்ப்பு கொடுப்பதற்காக மூடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டு முழுவதும் ஒரே சீதோஷ்ண நிலை நிலவுவதால் உலகில் மிக சில இடங்களில் மட்டுமே அரிதாக விளையக்கூடிய மருத்துவ குணம் மிக்க துரியன், மங்குஸ்தான், ரம்புட்டான், வாட்டர் ஆப்பிள், வெண்ணெய் பழம், லிச்சி, மலேயன் ஆப்பிள், சிங்கப்பூர் பலா என ஏராளமான பழவகை மரங்கள் இங்கு வளர்கின்றன. மேலும் 300க்கும் மேற்பட்ட சில்க் காட்டன் ட்ரீ என்றழைக்கப்படும் இலவம் பஞ்சு மரங்கள், அரிதான மலர்களும் மூலிகைகளும் இயற்கையின் பொக்கிஷங்களாக இங்கு கொட்டி கிடக்கின்றன. இத்தகைய சிறப்புமிக்க பழப்பண்ணையை பார்வையிட அனுமதி மறுத்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லாறு பழப்பண்ணை பார்த்தீங்கன்னா 100 வருட பாரம்பரியம், அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. பழப்பண்ணை இப்போ கல்லாறு பழப்பண்ணை மக்கள் பயன்பாட்டிலேருந்து தள்ளி போயிடுச்சு. ரொம்ப மக்கள் யாரும் போக முடியாத ஒரு சூழல். கல்லாறு பழப்பண்ணையில் அதிசயம் நிறையா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வண்ணத்து பூச்சிகள் ஆகட்டும், அங்கே இருக்கிற பறவைகள் ஆகட்டும், அங்கே இருக்கிற மரங்களாகட்டும், எல்லாமே ரொம்ப வெளி உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு இடம் அது. அது மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கு அது சில புரிதல் ஏற்பட்டுச்சு. எல்லாமே நடந்தது. அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷம் பாரம்பரியமான ஒரு மரங்களை பார்க்கணுன்னா இன்றைக்கி வனப்பகுதியில் எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கல்லாறு இதில் பார்த்தீங்கன்னா பழப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா மக்கள் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் வெளிநாட்டிலேருந்து வந்த பழ வகைகள் கூட அங்கே நிறைய இருக்குது. இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றிய புரிதல் இருந்துச்சு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அதில் மக்கள் உள்ளே போகிறதுக்கு, பொதுமக்கள் நடக்கிறக்கோ போகிறதுக்கோ அங்கே தடை வச்சுருக்காங்க. உள்ள நாற்று வாங்க போகிறது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று எல்லாம் கொண்டாந்து வெளியே வச்சுட்டாங்க. யானைகளின் வழித்தட பாதையில் உள்ள குறுக்கீடுகள் குறித்து நடவடிக்கை எடுத்து வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி யானை வலசை பாதையில் உள்ள 123 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் கொண்ட கல்லாறு பழப்பண்ணையை வனத்துறையினரிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக தற்போது கல்லாறு பழப்பண்ணைக்குள் சுற்றுலா பயணிகள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் பார்த்தீங்கன்னா பிரதான சாலையில் கல்லார் பழப்பண்ணை சுமார் 1900 ஆண்டு துவங்கப்பட்டுச்சு. 22 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வகையான அரிய வகை, உதாரணமாக சொல்லணும்னா ரம்பூட்டான், துரியன், இந்த மாதிரி கிரீன் ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள்லாம் சீதோசனம் வந்த சீதோசனத்துக்கு கல்லார் பழப்பண்ணையில் வரும். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த இயற்கையை ரசிக்கிறதோட அந்த பழங்களுடைய தன்மை என்னாங்கிறத பற்றி ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பழப்பண்ணையானது யானைகளுடைய வழித்தடம் என்ற காரணத்தினால மூடப்பட்டுச்சு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலால். இப்போ யானைகள் வழித்தடம் என்ற பெயரில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடினதில் இப்போ அந்த பகுதிக்கு போகிறதற்கு, சுற்றுலா போகிறதுக்கு பொதுமக்களாகட்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. அந்த பகுதியில் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. அரசு நிறுவனமாகவும் ஏழைகளின் சுற்றுலா தலமாகவும் திகழ்ந்து வரும் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையை யானைகளின் வழித்தடத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் மாற்று ஏற்பாடுகளை செய்து ஏற்கனவே இருந்தது போல பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார்.